எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம நாட்டுக்கு அடிப்படை கிராமந்தேன். அப்போ இந்த கிராமத்தை எந்த அளவுக்கு நம்ம முன்னேற்றி கொண்டு வர்றோமோ, சீர்திருத்தி முன்னேற்றது ஒரு பக்கம், சீர்திருத்தி கொண்டு வர்றோமோ அது நாட்டுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும், மிகப்பெரிய சிறந்த நாடாகவும் ஆகும். அதை இந்த நாட்டில் சகோதரி கனிமொழி, அண்ணமுள்ள உதயநிதி 2 பேரும் சேர்ந்து அண்ணனுக்கு உதவி பண்ணிங்கன்னா நாடு இன்னும் கொஞ்சம் நல்லா சீரமைக்கும். ஏன்னா வல்லவன் நல்லவன் அறிவாளி, தன்னுடைய பாரம்பரியம் ஒரு சிறந்த அறிவு கூடமாக இருந்தது. அதனால் நல்ல குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவனுக்கு நல்ல பழக்கம் வழக்கம் கட்டாயம் மாட்டேனாலும் வரத்தான் செய்யும். அந்த மாதிரி அண்ணனுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. அது எப்படின்னா, இப்போ கிராம சுய ஆட்சின்னு சொல்கிறத விட சுயராஜ்யமும் எனக்கு பிடிக்கலை. கிராம சுய தேவை. இந்த கிராமத்தில் சுய தேவை பூர்த்தி அடைஞ்சால் நாடு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ அது என்ன செய்யலாம்? வாயில் சொல்லிட்டு போனால் சரியாக போகுமா? கிராமத்தின் சுய ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு ஆட்சி செய்ய நம்மளால் அவங்க அந்தந்த கிராமத்தில் உள்ள மக்கள் சுயமாக ஆட்சி செய்ய முடியாது, ராஜ்யம் பண்ணவும் முடியாது. மிக ஒரு நாட்டுக்கே ஒரு தலைவன் வேணும். அந்த தலைவனுக்கு உதவி வேணால் பண்ணலாமே ஒழிய, உதவி பண்ணி அவனுடைய கருத்துக்களை ஏற்றுக்கிட்டு நம்ம சொன்னதை செஞ்சோன்னா கிராமம் முன்னேற்றம் அடையும். கிராமத்தில் உள்ள நல்ல பழக்க வழக்கங்கள் கிராமத்தை முன்னேற்றலான்னு வைங்களேன். இப்போ எப்படின்னா, முதல்ல இந்த கிராமத்தில் தேர்தலை ஒழிக்கணும். இந்த தேர்தல் என்பது மிகப்பெரிய பேய். அது மக்களை ரொம்ப அதிகமாக துன்புறுத்துது, ஏமாத்துது, அவங்கள ரொம்ப கீழ்த்தரமான மட்டமான செயல்களை எல்லாம் செய்ய வைக்கிது. இப்போ உதாரணமாக எங்கள் ஊரில் தேனி மாவட்டம் தேவாரம் கிராமம் தமிழ்நாயக்கம்பட்டி தான் எங்கள் ஊர். இந்த ஊரில் மொத்தமே ஒரு 1500 ஓட்டுக்கு கீழே தான் இருக்கும். இதுக்கு 4 பேர் போட்டி போடுவாங்க. இந்த 4 பேர் என்ன செய்கிறான்? ஒவ்வொருத்தனும் 10 லட்சம் 15 லட்சம் செலவழிக்கிறாங்க. ஆனால் ஒருத்தன் தானே ஜெயிக்க முடியும், ஒரு ஆள் ஜெயிக்கிறான். அப்போ அந்த என்ன செய்கிறான்? ஜெயித்தவனும் ஒழுங்க பார்க்குறான், இந்த தோத்தவனும் சும்மா விட மாட்டான். அந்த ஜெயித்தவனை டார்ச்சர் பண்ணி ஊருக்குள்ளே என்னென்ன வழியில் பணம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் செஞ்சு ஊரில் கலாட்டாவும் ஒரு வஞ்சனையும் சூடும் அடிதடியும் மல்லுக்கட்டும் இதே தான் வந்துக்கிட்டு இருக்கு. இதை என்ன செய்யலாம்? ஊரில் ஒரு நல்லவன் கட்டாயம் 4 பேர் இருப்பான், ஆனால் அவனை வளர விட மாட்டாங்க. இவன் என்ன செய்வான்? 10 பேர் ஓடி இருக்கையில் 4 பேர் நல்லவனாக இருந்து என்ன செய்ய முடியும்? என்கிட்ட போங்கடான்னு விட்டுட்டு போயிடான். அப்படி இல்லை. இப்போ என்ன செய்யணும்? அந்த 4 பேரில் ஒரு தலைவனை அன்னபோஸ்டாக தேர்ந்தெடுத்தானா அவன் என்ன செய்வான்? பணம் கொடுங்கிறதுக்கு எந்த வழியும் இல்லை. இப்போ இது என்ன செய்யுது? இந்த தேர்தல் என்னங்குது? வேலியே பயிரை மேயுது. பயிரை பாதுகாக்கத்தான் வேலி போடுறோம். இந்த வேலி என்ன செய்யுது? அதே போய் பயிரை மேய்ஞ்சிட்டு நின்றுக்கிட்டு இருந்துச்சுன்னா இதை யார்கிட்ட போய் சொல்கிறது? அதனால் நம்ம கிராமத்துக்கு என்னென்ன சலுகைகள் இருக்கோ முதல்ல இந்த தேர்தலுக்கே ஒரு 50 லட்சம் கவர்மெண்ட் செலவழிக்குது. இதை என்ன செய்யலாம்? கலெக்டர் மூலமாக அந்த தேர்தல் பணத்தை ஊர் பொதுவுக்கு ஒரு பொது பண்டு மாதிரி வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்குறாங்களோ, சாலையுடைய சீரமைப்பு, ஒரு சாக்கடை கட்டுறது, ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறது, ஏதோ ஒரு மேல்நிலை நீர் தொட்டி கட்டுறது, எத்தனையோ கட்டடங்கள்லாம் இருக்குது. அந்த ஊர் மக்களே செய்யட்டும். அதில் வர லாபத்தை சம்பளம் மட்டும் எடுத்துக்கிட்டால் மிச்சம் பொது பண்டில் சேர்க்கட்டும். அதை இப்போ என்னங்கிறேன், அங்கே பேங்குக்கு போனால் அங்கே ஒரு ஆட்டு லோனு மாட்டு லோனு, மாடெல்லாம் வாங்கிட்டு வந்தால் மறுநாளே சேர்த்து போகுது, மாடு வாங்கிட்டு வந்தால் மறுநாளே சேர்த்து போகுது. அப்படிப்பட்ட மாடத்தையும் பார்த்து கொடுக்குறாங்க. அந்த ஆடுகள்லாம் அப்படித்தான் இருக்குது. இது எதுக்கு? நாமளே
அந்த பொது ஃபண்டில் இருந்து ஊர் மக்கள் வந்து நம்மளே ஒரு ஆட்டு லோனோ மாட்டு லோனோ பேங்க் வட்டிக்கு வாங்கி திரும்ப செலுத்தலாம்.